Good morning students, welcome to Biocareer. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th standard science unit 1 laws of motionல linear momentum அதுக்கப்புறம் very important 5 mark questions state the Newton's law of motion first law second law third law அதை பற்றி தான் அதோட definition அதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்க போகிறோமா. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருமா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் பார்த்தோம். அது என்னென்னா டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா, டிஃபைன் இனர்ஷியா, அதோட டைப்ஸாக, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிளோட எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக எக்ஸ்பிளைனோட நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம லீனியர் மொமெண்டம்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். இப்போ லீனியர் மொமெண்டம்னா என்ன? த இம்பேக்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் மோர் இஃப் த வெலாசிட்டி அண்ட் த மாஸ் ஆஃப் த பாடி இஸ் மோர். என்ன சொல்கிறாங்கன்னா, வெலாசிட்டியும் பாடி ஆஃப் மாஸ், ஆப்ஜெக்டோட மாஸ் அதிகமாக இருக்கும்போது ஃபோர்ஸும் அதிகமாக இருக்குன்ற சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, டு குவான்டிஃபை த இம்பேக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எக்ஸாக்ட்லி எ நியூ ஃபிசிக்கல் குவான்டிட்டி நோன் அஸ் அ லீனியர் மொமெண்டம் இஸ் டிஃபைன். இப்போ ஒரு ஃபோர்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டினா லீனியர் மொமெண்டம் வச்சு அதை மெஷர் பண்ணுறாங்க. இப்போ லீனியர் மொமெண்டம் மெஷர் தி இம்பேக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் த பாடி. லீனியர் மொமெண்டம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆப்ஜெக்டோட ஃபோர்ஸ் இருக்குல்ல, அதை மெஷர் பண்ணுறதுக்கு லீனியர் மொமெண்டம்ன்ற ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதை வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லீனியர் மொமெண்டம்னா என்ன? த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் மூவிங் பாடி gives a magnitude of the linear momentum. It acts in the direction of the velocity of object. என்ன சொல்லுவாங்கன்னா, லீனியர் மொமெண்டம்னா மாஸை வெலாசிட்டியை மல்டிப்ளை பண்ணுறது தான் லீனியர் மொமெண்டம் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ மேக்னிடியூட்னா என்ன? அதோட டைரக்ஷன். ஓகேவா, அதை சொல்கிறாங்க. இட் ஆக்ட் இன் த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட். இப்போ டைரக்ஷனாக என்ன? இங்கே ஒரு மூமெண்ட் இருக்கும். அப்போ மூமெண்ட்னா இங்கே ஸ்பீட் இருக்கும். அப்போ அதோட டைரக்ஷனை பொறுத்து இதை மெஷர் பண்ணுறோம் லீனியர் மொமெண்டம். இப்போ லீனியர் மொமெண்டம்னா என்ன சொல்கிறாங்க? அதோட குவான்டிட்டியை வெக்டார் குவான்டிட்டி அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன் வெக்டார் குவான்டிட்டின்றத சொல்கிறாங்கன்னா, அதோட டைரக்ஷன், அதுக்கப்புறம் டைரக்ஷனை சொல்கிறத வெக்டார் குவான்டிட்டி அப்படின்றத சொல்கிறாங்க. மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இதில் எல்லாத்தையுமே சொல்கிறது வெக்டார் குவான்டிட்டி அப்படின்றத சொல்கிறோம். இப்போ லீனியர் மொமெண்டம் ஃபார்முலா என்ன? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அதை ஷார்ட் ஃபார்மில் P = mv அப்படின்றத எழுதுகிறோம். P = mvன்றாங்க. இப்போ லீனியர் மொமெண்டம்ன்றது வெக்டார் குவான்டிட்டி அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் it helps to measure the magnitude of the force. ஃபோர்ஸோட மேக்னிடியூடை மெஷர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்போ SI சிஸ்டமில் லீனியர் மொமெண்டமோட யூனிட் என்ன சொல்கிறாங்கன்னா, கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். CGS சிஸ்டம், CGSனால் சென்டிகிராம் சிஸ்டம். ஓகேவா, சென்டிகிராம் செகண்ட், இதுதான் CGSன்னு சொல்லுவோம். நீங்கள் 9th படிச்சிருப்பீங்க. இதோட யூனிட் என்ன சொல்கிறாங்க? கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்டை அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி லீனியர் மொமெண்டம் SI சிஸ்டம்லையும் யூனிட்டாக சொல்கிறாங்க, CGS சிஸ்டம்லையும் அதை யூனிட்டாக சொல்கிறாங்க. இதுதான் லீனியர் மொமெண்டம். இப்போ லீனியர் மொமெண்டம்னா என்ன? ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் மூவிங் பாடி gives the magnitude of the linear momentum. It acts in the direction of velocity of the ஆப்ஜெக்ட். அப்போ டெஃபினேஷனை நல்லா தர பண்ணிக்கோங்க. அப்போ டெஃபினேஷன் இதிலேருந்து இது வரைக்கும் படிச்சுக்கோங்க. கீழே அந்த யூனிட்டையும் ஃபுல்லாக எழுதணும். கீழே இந்த யூனிட்டை மெயினாக படிச்சு வச்சுக்கோங்க இது வரைக்கும். ஓகேவா, இது வரைக்கும் ஃபுல்லாக படிச்சு வச்சுக்கோங்க லீனியர் மொமெண்டம்க்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நியூட்டன்ஸ் லா. லா ஆஃப் மோஷனில் ஃபஸ்ட் லா நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் லானா என்ன? த லா ஸ்டேட்ஸ் that everybody continue to be in the state of rest or state of uniform motion along a straight line unless it is acted upon by some external force. இனர்ஷியா மாதிரியே தான் சில எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூலமா ரெஸ்ட் கண்டிஷனையும் மூவிங் கண்டிஷனையும், மூவிங்னா மோஷன் கண்டிஷன் சேஞ்ச் ஆகுதுல, இதை தான் என்ன சொல்கிறாங்க? நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லாவாக சொல்கிறாங்க. அலாங்க ஸ்ட்ரெயிட் லைனாக அது ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லாவும் இனர்ஷியா ஒன்று தான். இப்போ நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லானா என்ன? எவ்ரிபடி கண்டினியூ டு பி இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன் அன்லெஸ் இட் இஸ் ஆக்டட் அப்பான் பை சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸாக அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். நியூட்டன்ஸ் செகண்ட் லானா என்ன? த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த பாடி அண்ட் த சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபோர்ஸ் நடக்குது, அது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக இருக்கா? லீனியர் மொமெண்டம். இப்போ லீனியர் மொமெண்டம்னா நம்ம என்ன பார்த்தோம்? ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி. அதுவும் அந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அப்படின்னா அங்கே என்னன்னா டைம். சேஞ்ச் இன்
மொமெண்டம்னா என்ன சொல்லுவாங்கன்னா டைமை இங்கே மெயினாக மென்ஷன் பண்ணுறாங்க. இங்கே சேஞ்ச் இன் மொமெண்டம்னா டைம். இப்போ அதுவும் எதுக்கு ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனாக இருக்குது, லீனியர் மொமெண்டம் அதுக்கு ஏத்தாப்பில் அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷனை பொறுத்து டைமிங் சேஞ்ச் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுதான் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷனாக சொல்கிறாங்க. இப்போ நியூட்டன்ஸ் செகண்ட் லானா என்ன, த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த பாடி அண்ட் த சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். இது வரைக்கும் நீங்கள் இது படித்தா போதும். இந்த ஃபஸ்ட் லாவில் நம்ம அந்த பிளாக் வேர்டு மட்டும் படித்தா போதும். செகண்ட் லாவில் இந்த பிளாக் வேர்ட் மட்டும் படித்தா போதும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தேர்ட் லா, நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் டெஃபினிஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நியூட்டன்ஸ் தேர்ட் லானா என்ன டெஃபினிஷன் பண்ணுறாங்கன்னா, நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஸ்டேட்டட் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். எந்த ஒரு ஆக்ஷன் நடந்தாலும் ஈக்குவலாக இருக்கும், அதோட ஆப்போசிட் ரியாக்ஷனாக இருக்கும். அது சொல்கிறது நியூட்டன்ஸ் தேர்ட் லான்னு சொல்லுவாங்க. தே ஆல்வேஸ் ஆக்ட் ஆன் 2 டிஃப்ரெண்ட் பாடிஸ். 2 விதமான பாடிஸ் இங்கே அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ 2 பாடிஸ் அப்ளை ஆகும்னு சொன்னால, இஃப் பாடி ஏ அப்ளை எ ஃபோர்ஸ் எஃப்ஏ ஆன் த பாடி பி அண்ட் த பாடி பி ரியாக்ட் வித் த ஃபோர்ஸ் எஃப்பி ஆன் த பாடி ஏனா, அது என்ன சொல்கிறாங்க, பியோட ஏவோட ஃபோர்ஸ் அது எதோட அப்ளை ஆகும், பியோட ஆப்ஜெக்டில். இப்போ பியோட ஃபோர்ஸ் எங்கே இருக்குன்னா ஆப்ஜெக்ட் ஏவோட அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது மேக்னிடியூட் ஒன்றா தான் இருக்குது. ஓகேவா, தட் இஸ் அன் ஈக்குவல். ஆனால் ஆப்போசிட் இன் டைரக்ஷன்னா எஃப்பி ஈக்குவல் டு மைனஸ் எஃப்ஏ அப்படின்றத சொல்கிறாங்க. எஃப்பி ஈக்குவல் டு மைனஸ் எஃப்ஏன்றதை சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். அப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, when birds fly they push the air downwards with their wings and the air pushes the bird upwards. என்னென்னா பறவை பறந்துட்டுருக்கு, பறக்கும்போது அந்த காற்றை என்ன ஆகுதுன்னா விங்ஸ் மூலயமா இறக்கி விடுது, புஷ் பண்ணி விடுது. அந்த காற்று என்ன ஆகுது, அந்த பறவையை அப்வர்ட் மோஷனுக்கு மூவ் பண்ணி விடுது. இது ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷன். என்ன ஆகுது, காற்று மூலயமா அது இறக்குது, அப்வர்ட் மூலயமா என்ன ஆகுது, அது மூவ் ஆகுது. அப்போ ஈக்குவலாக நடக்குது, ஆனால் ஆப்போசிட் ரியாக்ஷனாக இருக்குது, டவுன்வர்ட்ஸ் அப்வர்ட்ஸாக. இது சொல்கிறாங்க. இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். when a person swim, ஒரு பர்சன் நீந்திக்கிட்டு இருக்காங்க, நீந்துறாங்கன்னா புஷஸ் த வாட்டர் யூஸிங் த ஹேண்ட்ஸ் பேக்வர்ட். இது ஒரு ஆக்ஷன். ஓகேவா, என்ன ஆகுது, ஒருத்தவங்க பர்சன் ஸ்விம் பண்ணுறாங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்னா அந்த வாட்டர் பின்னோக்கி தள்ளுறாரு கை மூலியமாக. இந்த வாட்டர் புஷஸ் த ஸ்விம்மர் இந்த ஃபார்வர்ட் டைரக்ஷன். அது என்ன ஆகுது, அந்த வாட்டர் திரும்ப அந்த ஸ்விம்மரை முன்னோக்கி தள்ளுது அப்படின்னு சொல்லலாம். இதை ஒரு ரியாக்ஷனாக சொல்கிறாங்க. இதை 2 எக்ஸாம்பிள் இதுக்கு சொல்கிறாங்க. தேர்ட் எக்ஸாம்பிள் அதே தான். when you fire a bullet, ஓகேவா, புல்லட் பண்ணும்போது the gun recoils backward and the bullet is moving forward. அது என்ன ஆகுது, கன் பேக்வர்ட் போர்ஷன் திரும்ப அந்த புல்லட் என்ன ஆகுமா, ஃபார்வர்ட் போர்ஷனுக்கு மூவ் ஆகும். the gun equalize the forward action by moving backward. ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷன் ஆப்போசிட்டாக நடக்குதுல்ல, அதான் அந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லானா என்ன அர்த்தம், for every action there is an equal, for every action there is an equal and opposite reaction, they always act on 2 different bodies. இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை ஃபுல்லாக இது மட்டும் படித்தா போதும். எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. வெரி வெரி சிம்பிளான கொஸ்டின், வெரி ஈஸியான கொஸ்டினும் கூட. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.